தாய் வீடு செப்டம்பர் 2025. கல்வி நெருக்கடியும் சீரில்லா திருத்தங்களும். எழுதியவர் தே. ஞாலசீர்த்தி மீனிலங்கோ. வாசிப்பவர் ஆர். சத்யபிரியா. தொடக்க குறிப்புகள். இலங்கை அரசாங்கம் கல்வி சீர்திருத்தங்களை முன்மொழிந்துள்ளது. இந்த சீர்திருத்தங்கள் குறித்த தெளிவான வரைபடமோ முழுமையான அறிக்கையோ இதுவரை பொதுமக்களின் பார்வைக்கு வரவில்லை. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பாராளுமன்றத்தில் ஆற்றிய உரையும் அதை தொடர்ந்த ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனுமே இதுவரை கல்வி சீர்திருத்தம் குறித்து பொதுவெளியில் உள்ள தகவல்களாகும். இவை போதுமானவை அல்ல. அரசாங்கத்தின் முன்மொழியப்பட்ட கல்வி சீர்திருத்தங்கள் பொதுமக்களின் பார்வைக்கு கிடைத்துள்ளவற்றின் அடிப்படையில் அவை முன்னேற்றகரமானவை போல தெரிகிறது. அதில் உள்ள யோசனைகள் சுவாரஸ்யமாக உள்ளன. இருப்பினும் ஒரு விரிவான வரைபடம் இல்லை என்பது கவலை அளிப்பது. இன்னும் அது பொதுவெளிக்கு வராமைக்கு 3 சாத்தியமான காரணங்கள் இருக்கலாம். முதலாவது, இன்னும் அவ்வாறு விரிவான ஒன்று இல்லாமல் இருக்கலாம், அல்லது கடந்த அரசாங்கம் முன்மொழிந்தவற்றின் தொடர்ச்சியாக இருக்கலாம். இரண்டாவது, ஒருவேளை அது தயாரிப்பில் இருக்கலாம். அவ்வாறாயின் இன்னும் சில காலத்தில் அது வெளிப்படுத்தப்படலாம். மூன்றாவது, அரசாங்கம் அதை பொதுவெளியில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைக்கலாம். அரசாங்கத்திற்கு பாராளுமன்றில் 3/2 பெரும்பான்மை இருப்பதால் அதை தனக்கு வாய்ப்பாக பயன்படுத்தலாம். இந்த நாட்டில் குழந்தைகளின் கல்வி என்பது தேசிய பாதுகாப்பு கவுன்சிலில் விவாதிக்கப்படும் விஷயமாக இல்லாததால் மக்கள் பங்கேற்புடன் விரிவான திட்டத்தை உருவாக்க வேண்டிய கடமை அரசாங்கத்திற்கு உள்ளது. அதேவேளை அரசாங்கத்தின் இந்த சீர்திருத்தங்களை எதிர்க்கட்சி தனது அற்ப அரசியல் விளையாட்டுத்தனத்தை விளையாடுவதற்கு பயன்படுத்தும் என்ற கவலை இருப்பினும் அதில் நியாயங்கள் உண்டு. கல்வித்துறைசார் சீரமைப்புகளுக்கு இவ்வாறு தான் தொடர்ச்சியாக குழி பறிக்கப்பட்டு வந்துள்ளது. இருப்பினும் நமது குழந்தைகளின் கல்வியை அவர்களின் முதன்மையான முன்னுரிமைகளில் ஒன்றாக கருதியதற்காக அரசாங்கத்திற்கும் கல்வி அமைச்சர் என்ற முறையில் பிரதமருக்கும் நாம் நன்றி கூற வேண்டும். ஏனெனில் அவரின் பதவியில் இருந்தோர் தொடர்ச்சியாக இரக்கமின்றி புறக்கணித்த ஒன்று கல்வியும் கல்வியின் தரமுயற்சியும். இதன் விளைவாக நாம் ஒரு தசாப்தத்திற்கும் மேலாக பின்தங்கியுள்ளோம். இது கல்வி சீர்திருத்தங்களை மேலும் அவசரமாகவும் தேசிய முயற்சியாகவும் ஆக்குகிறது. நமது ஊக்கமளிக்காத பொருளாதார வளர்ச்சியின் காணாமல் போன கல்விக்கான நிதியும் சீர்திருத்தங்களும் தோல்வியடைந்த கல்வித்துறையை நோக்கி நகர்த்தியது. இதை சரி செய்வதற்கு அரசாங்கத்திற்கு இப்பொழுது ஒரு வரலாற்று வாய்ப்பு உள்ளது. கல்வி சீர்திருத்தத்தை ஒருபோதும் முற்றிலும் தொழில்நுட்ப ரீதியான செயல்முறையாக நாம் குறுக்கிக் கொள்ளக்கூடாது. இருப்பினும் அது எந்த அளவிற்கு அரசியல் ரீதியாக நடுநிலையாக இருக்க முடியும் என்பது விவாதத்திற்குரியது. வரலாற்று ரீதியாக கல்விக் கொள்கை என்பது 2 விடயங்களை உள்ளடக்கியது. முதலாவது சித்தாந்த ரீதியான போட்டி, இரண்டாவது தீவிர பொது நலனுக்கான தளமாகவும் மக்கள் செல்வாக்குக்கான களமாகவும் இருந்து வருகிறது. இலங்கையின் கல்விக் கொள்கையின் வேர்களை 1943ஆம் ஆண்டின் கன்னங்கரா சீர்திருத்தங்களில் காணலாம். ஆரம்ப கல்வி முதல் பல்கலைக்கழகம் வரை இலவச கல்வி என்ற கொள்கையை நிறுவுவதற்கு கன்னங்கரா அறிக்கை அடித்தளமாக அமைந்தது. 3ஆம் வகுப்பு முதல் ஆங்கிலத்தை ஒரு பாடமாக அறிமுகப்படுத்துவதை அது முன்மொழிந்தது. அதே நேரத்தில் தொடக்க கல்வி தாய்மொழியில் நடத்தப்படுவதை உறுதி செய்தது. கன்னங்கரவின் தொலைநோக்கு பார்வை கல்வியை ஒரு பொது நன்மையாகவும் அடிப்படை உரிமையாகவும் கருதியது. சமத்துவமான மற்றும் நவீனமான ஒரு அமைப்பை அவர் கற்பனை செய்தார். அதை நோக்காக கொண்டே அவர் இலவச கல்வி கொள்கையையும் அதை நடைமுறை செயற்பாடுகளையும் அறிமுகப்படுத்தினார். இதை சாத்தியமாக்குவதற்கு இலங்கைக்கு நீண்ட காலம் எடுத்தது. குறிப்பாக மலையக தமிழருக்கு இலவச கல்வி கிடைக்க நீண்ட நாட்கள் பிடித்தன. இருப்பினும் அனைவருக்கும் இலவச கல்வி என்பது சாத்தியமாகியுள்ளது. அதன் உயரிய பலன்களை இலங்கையர்கள் அனுபவிக்கின்றார்கள். இங்கு கேள்வி யாதெனில், தற்போதைய அரசாங்கத்தின் கல்வி சீர்திருத்த திட்டமானது கொள்கை அளவில் கன்னங்கர அறிக்கையின் அடிப்படையில் இலக்குகளுடன் ஒத்துப்போகிறதா அல்லது வேறுபடுகின்றனவா? 1981 முதல் ரணில் விக்ரமசிங்கவின் கல்வி குறித்த வெள்ளை அறிக்கையுடன் தொடங்கி பெரும்பாலான கொள்கை முன்மொழிவுகள் அனைத்தும் ஒரு புதிய தாராளமய திருப்பத்தை எடுத்துள்ளன. இந்த சீர்திருத்தங்கள் தனியார் துறையின் பங்கை வலியுறுத்துகின்றன. அரசு அதன் கல்வி கடமைகளில் இருந்து விலகுவதை நியாயப்படுத்துகின்றன. பெரும்பாலும் பொருளாதார தாராளமயமாக்கல் தனியார் பள்ளிகள் மற்றும் உயர் கல்வி நிறுவனங்களின் பெருக்கத்தை துரிதப்படுத்திய 1977க்கு பிறகு குறிப்பாக இந்த போக்கு வேகமெடுத்தது. இன்று தனியார் பல்கலைக்கழகங்களின் கட்டற்ற தரமற்ற பெருக்கம் வரை இது வளர்ந்துள்ளது.
2023 ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையின் கீழ் தேசிய கல்விக் கொள்கை கட்டமைப்பு 2023 முதல் 2033 என்ற யோசனை அறிமுகப்படுத்தப்பட்டது. அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்றாலும் அதன் புதிய தாராளமய நோக்குநிலை வெளிப்படையானது. தனியார் துறைக்கு அதிகாரம் அளிப்பதன் மூலமும் அரசின் பங்கை படிப்படியாக குறைப்பதன் மூலமும் உற்பத்தி, விநியோகம், நிர்வாகம் முழுவதையும் தனியாரிடம் கையளிக்கும் வகையில் கல்வியை மறுசீரமைப்பதை இந்த கொள்கை நோக்கமாக கொண்டிருந்தது. பெற்றோர்கள், பழைய மாணவர் சங்கங்கள் மற்றும் தனியார் நிறுவனங்கள் நிதிச்சுமையை சுமக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இது கல்வியை ஒரு பொது பொறுப்பாக கருதுவதில் அரசாங்கத்தின் அணுகுமுறையில் தெளிவான மாற்றத்தை குறிக்கிறது. இந்த திட்டத்தின் தொடர்ச்சியையே இப்போதைய அரசாங்கம் தூசு தட்டி வேறு வடிவில் முன்னெடுக்கிறது என்பது பலரின் கருத்தாக உள்ளது. அரசாங்கத்தின் நடத்தையும் இதற்கு வலுவூட்டுகிறது. ஜனாதிபதி உரையும் எதிர்வினையும். அரசாங்கத்தின் கல்வி சீர்திருத்தம் குறித்து பாராளுமன்றத்தில் உரையாற்றிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அனைத்து மாணவர்களும் 13 ஆண்டுகள் பள்ளிப்படிப்பை முடித்திருப்பதை உறுதி செய்ய வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். மேலும் ஆசிரியர்கள் மற்றும் பிறர் மாணவர்களின் பள்ளி வருகையை உன்னிப்பாக கண்காணித்து தேவையான இடங்களில் தீர்வு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். போக்குவரத்து சிக்கல்கள், அவர்கள் பயணிக்க வேண்டிய தூரம் மற்றும் தனியார் கல்வி கட்டணத்தை அதிகமாக நம்பியிருப்பதால் மாணவர்களுக்கு பள்ளி படிப்பு ஒரு கடினமான அனுபவமாக மாறியுள்ளது. அது அவர்களின் குழந்தை பருவ சுதந்திரத்தையும் மகிழ்ச்சியையும் பறித்துவிட்டது என்று அவர் வருத்தப்பட்டார். பாடசாலை கல்வி தொடர்பான பல்வேறு பிரச்சினைகள் மற்றும் கொள்கைகளை அவர் விவாதித்தார். இருப்பினும் இந்த கருத்தின் கவனம் நிரந்தரமாக மூடப்படும் வாய்ப்பை எதிர்கொள்ளும் பின்தங்கிய பாடசாலைகளின் தலைவிதியை பற்றியது. 98 அரசு பள்ளிகளில் புதிய மாணவர்கள் சேர்க்கை எதுவும் நடைபெறவில்லை என்று ஜனாதிபதி திசாநாயக்க கூறினார். சுமார் 15% பள்ளிகளில் ஒவ்வொன்றும் 50க்கும் குறைவான மாணவர்களை கொண்டிருந்தன என்றும் 2/3 பள்ளிகளில் ஒவ்வொன்றும் 100க்கும் குறைவான மாணவர்களை கொண்டிருந்தன என்றும் சுட்டிக்காட்டிய அவர், இந்த பிரச்சனையை சமாளிக்க ஒரு உத்தியை கையாள பாடசாலைகள் பலவற்றை நிரந்தரமாக மூட வேண்டியிருக்கும் என்றும் கூறினார். அவர் மூடுவதற்கு முன்மொழியும் இந்த குறைந்த மாணவர் சேர்க்கை கொண்ட பள்ளிகளில் பெரும்பாலானவை கிராமப்புறங்களில் அமைந்துள்ளன. சுவாரஸ்யமாக, மதுபான கடைகள், குதிரை பந்தய கடைகள் மற்றும் உணவு விற்பனை நிலையங்கள் கிராமப்புறங்களில் பெருகி லாபகரமான நிறுவனங்களாக மாறிவிட்டன. ஆனால் நாட்டின் அந்த பகுதிகளில் புதிய மாணவர் சேர்க்கை இல்லாததால் பள்ளிகள் மூடப்படுகின்றன. குறைந்த மாணவர் சேர்க்கை உள்ள பாடசாலைகளை மூடி பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு நகர்ப்புற மற்றும் அரை நகர்ப்புற பள்ளிகளுக்கு போக்குவரத்து வசதியை வழங்கும் அதன் முன்னோடிகளின் கொள்கையை தொடரும் அரசின் திட்டம் தர்க்க ரீதியானதாக தோன்றலாம். அந்த பள்ளிகளை ஒன்றிணைக்கும் திட்டமும் உள்ளது. இருப்பினும் இந்த உணர்திறன் மிக்க பிரச்சனையை கையாள்வதற்கான ஒரு உத்தி உண்மையான காரண காரணிகளை கண்டறிய முழுமையான ஆய்வின் அடிப்படையில் இருக்க வேண்டும். மேலும் எல்லாவற்றிற்கும் மேலாக ஏழை மாணவர்கள் பள்ளியை விட்டு வெளியேறுவதை தடுக்க அவர்களுக்கு பள்ளிக்கு எளிதாக செல்வது மறுக்கப்படக்கூடாது. மூடுவதற்கு ஒதுக்கப்பட்டுள்ள வறிய பள்ளிகளில் தற்போது உள்ள பெரும்பாலான மாணவர்கள் போக்குவரத்து இலவசமாக வழங்கப்பட்டாலும் கூட நகர்ப்புற மற்றும் அரை நகர்ப்புற பள்ளிகளுக்கு செல்லக்கூடாது. நடைமுறைவாதம் மற்றும் பொருளாதார நிர்பந்தங்கள் குறைந்த மாணவர் சேர்க்கை உள்ள பள்ளிகளை மூடுவதற்கான அரசாங்கத்தின் முடிவை பகுத்தறிவு மற்றும் விவேகத்தனமானதாக தோன்றலாம். ஆனால் அத்தகைய உத்தி கல்வி மற்றும் கிராமப்புற மேம்பாடு குறித்த ஜேவிபியின் சித்தாந்த நிலைப்பாட்டிற்கு மிகவும் முரணானது. கிராமப்புற வளர்ச்சிக்கு உதட்டளவில் சேவை செய்த கடந்த அரசாங்கங்களின் கீழ் நடைமுறையில் இருந்த பெரும்பாலான வறிய பள்ளிகள் வறண்டு போயிருந்தன. முக்கிய துறைகளுக்கு அரசு வளங்களை ஒதுக்குவதில் வெளிப்படையான நகர்ப்புற சார்பு இருப்பதாக ஜேவிபி விமர்சித்து வந்துள்ளது. மேலும் கிராமப்புற வறுமை மற்றும் பின்தங்கிய நிலைக்கு அதை குற்றம் சாட்டியுள்ளது. 1980களின் பிற்பகுதியில் இந்த கருத்தை வலியுறுத்துவதற்காக கொலம்பட்டகிரி கமட்டகிரி, கொழும்புக்கு பால் மற்றும் கிராமத்திற்கு கசப்பான பழம் என்ற ஒரு முழக்கத்தை அது உருவாக்கியது நினைவிருக்கலாம். ஜேவிபி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் குறைந்த மாணவர் சேர்க்கை கொண்ட பாடசாலைகளை மூடுவதில் முதலில் தலையிடுவதை தவிர்த்து
போக்குவரத்து பிரச்சனைகள் தவிர வேறு காரணங்களுக்காக நகர்ப்புற பள்ளிகளில் சேர முடியாத அதிகமான மாணவர்களுக்கு அவற்றை ஈர்க்கும் வழிகளையும் ஆராய தீவிர முயற்சி எடுக்க வேண்டும். இல்லையெனில் கிராமப்புறத்தில் பள்ளி இடைநிற்றல் விகிதம் அதிகரிக்கக்கூடும். ஜனாதிபதி திசாநாயக்க பாடசாலை படிப்பை இடைநிறுத்தும் மாணவர்களின் எண்ணிக்கை 2019 16,673 இருந்து 2022 20,759 உயர்ந்துள்ளதாகவும் பின்னர் 2024 20,755 உயர்ந்துள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த புள்ளி விவரங்களை மிக குறுகிய காலத்தில் குறைக்க முடிந்த அனைத்தையும் செய்ய வேண்டும். பள்ளி படிப்பை இடைநிறுத்தும் மாணவர்களின் எண்ணிக்கை ஒரு புள்ளி விவரத்தை விட மிக அதிகம். இது தீவிரமான ஒரு சமூக பிரச்சனைகளின் அறிகுறியாகும். மதத்திற்கு முக்கியத்துவம். தற்போதைய சீர்திருத்த முன்மொழிவுகளின் அடிப்படையில் கல்வி பொருளாதார சாதாரண தர பரீட்சையில் மாணவர் 5 கட்டாய பாடங்களில் தோற்ற வேண்டும். தாய்மொழி, ஆங்கிலம், கணிதம், விஞ்ஞானம், சமயம். இதை தவிர்த்து 2 விருப்ப பாடங்களை தெரிவு செய்ய முடியும். இதில் தகவல் தொழில்நுட்பம், வரலாறு, சமூக கல்வி, நுட்பவியல் அதாவது விவசாயம், உணவுற்பத்தி, கடல் வளம் போன்றன மற்றும் புவியியல், தொழில் முனைவும் நிதி அறிவும் ஆகியன அடங்குகின்றன. இதில் எழுப்பப்பட வேண்டிய பிரதானமான கேள்வி மாணவர்களுக்கு அவசியமான தகவல் தொழில்நுட்பம் போன்றதொரு பாடத்தை கட்டாய பாடமாக்காமல் ஏன் சமயம் கட்டாய பாடமாக உள்ளது? இலங்கையின் சுதந்திரத்திற்கு பிந்தைய வரலாற்றில் மதத்தின் இடம் முக்கியமானது. அதை புரிந்து கொள்வதில் சிரமங்கள் இல்லை. இருந்தபோதும் முற்போக்கான திசையில் பயணிப்பதாய் சொல்லிக்கொள்ளும் அரசாங்கத்தால் கூட மதத்தை தவிர்க்க முடியவில்லை என்பது வேதனைக்குரியது. பன்முகத்தன்மை கொண்ட பல சமூகங்களில் மதம் பாடத்திட்டங்களில் இருந்து விலக்கப்பட்டுள்ளது. இது மதத்திற்கும் அரசாங்கத்திற்கும் இடையே தெளிவான பிரிவை பராமரிக்கவும் மதச்சார்பற்ற குடிமை மதிப்புகள் மற்றும் நடுநிலைமையை வலியுறுத்தவும் உதவுகிறது. நார்வே போன்ற நாடுகள் மதத்தை கற்பிப்பது தொடர்பில் அனைத்தையும் உள்ளடக்கிய அணுகுமுறையை ஏற்றுக்கொண்டுள்ளன. அவை அனைத்து மதங்களையும் பொதுவாக மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றன. இந்த மாதிரிகள் நம்பிக்கையை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டிருக்கவில்லை. மாறாக பன்முக கலாசார உலகில் நம்பிக்கை அமைப்புகள் பற்றிய புரிதல், சகிப்புத்தன்மை மற்றும் விமர்சன சிந்தனையை வளர்ப்பதை நோக்கமாக கொண்டுள்ளன. இலங்கை போன்ற மத தேசியவாதம் வலுவூன்றிய நாடுகளில் பாடத்திட்டத்தில் மதத்தை சேர்ப்பது ஆபத்தானது என்ற வாதம் வலுவானது. குறிப்பாக ஒரு நம்பிக்கை மற்றவற்றை விட சலுகை பெற்றிருந்தால் அல்லது கற்பித்தலில் கல்வி நடுநிலைமை இல்லாவிட்டால் அது பாரிய ஆபத்துக்களை ஏற்படுத்தும். இதன் விளைவுகளை இலங்கை ஏற்கனவே அனுபவித்துள்ளது. இலங்கை போன்ற வளரும் நாடுகளுக்கு மதவெறி பிளவுகளை வலுப்படுத்தாமல் மாறுபட்ட ஜனநாயக சமூகங்களுக்கு மாணவர்களை சித்தப்படுத்தும் நவீன மதசார்பற்ற கல்வி பார்வையே அவசியமானது. பாடசாலைகளில் பாரம்பரிய முறையில் மதத்தை கற்பிப்பது, அதாவது சிறு வயதிலிருந்தே குழந்தைகளுக்கு சமூக ரீதியாக அங்கீகரிக்கப்பட்ட நிகழ்ச்சி நிரல்கள் மூலம் ஏற்கனவே அதே மதத்தை பெற்ற மாணவர்களுக்கு மதத்தை கற்பிப்பது பழங்காலத்திலிருந்தே நடைமுறையில் உள்ளது. இது எதிர்பார்க்கப்படும் கற்றல் விளைவுகளில் ஒன்று. மாணவர்கள் அந்தந்த மதத்தை பற்றிய கூடுதல் விடயங்களை மனப்பாடம் செய்ய வைப்பதாக இருந்தால் அது நோக்கத்திற்கு உதவியது என்று பலர் ஒப்புக்கொள்வார்கள். இருப்பினும் இது அவர்களின் விமர்சன சிந்தனையை அதிகரிக்கவோ, நாட்டில் உள்ள பிற மதங்களில் ஆர்வம் காட்டவோ அல்லது தற்செயலாக அந்த மதங்களை பெற்றவர்களிடம் அவர்களின் அனுதாபத்தை அதிகரிக்கவோ சிறிதும் பங்களிக்கவில்லை. இலங்கையின் மதக்கல்வியின் பிரதான பிரச்சினை இதுதான். இந்நிலையில் மதத்தை ஒரு கட்டாய பாடமாக்குவது என்ற யோசனை அபத்தமானது மட்டுமல்ல, இலங்கையின் சிங்கள பௌத்த மேலாதிக்க நிகழ்ச்சி நிரலின் தொடர்ச்சியாகும். எல்லா ஆட்சியாளர்களும் பௌத்தத்தில் பிடித்து தொங்குகிறார்கள். அனுரகுமாரவும் JVPயும் அதே கயிற்றில் தொங்கி கரையேற முயல்கிறார்கள். வரலாறு என்ற வாளருந்த பட்டம். கல்வி சீர்திருத்தம் குறித்து பாராளுமன்றில் உரையாற்றிய எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வரலாறு கட்டாய பாடமாக்கப்பட வேண்டும் என்றும் அப்போதுதான் தேசிய அடையாளத்தை உருவாக்க முடியும் என்றும் தேசிய விழுமியங்களை மாணவர்களுக்கு கடந்த வரலாறு தவிர்க்கவியலாத பங்காற்றும் என்றும் தெரிவித்திருந்தார். வரலாற்றை கற்பிப்பது நமது மிகப்பெரிய சவால். ஏனெனில் வரலாற்றை சரிவர கற்பிப்பதற்கு விமர்சன சிந்தனையை பெற்றிருத்தல் அவசியம். அதன் மூலம் மட்டும் வரலாறு குறித்து மனதில் ஏற்பட்டிருக்கும் முட்கற்பித்தல்களை விடுவிக்க முடியும். அல்லது வரலாறு என்பது கல்விக்கானதாக அல்லாமல் அரசியலுக்கு சேவை செய்யும்
பிளவுபடுத்தும் கதைகளால் மாணவர்களை சிக்க வைக்கும் கருவியாகிவிடும். விமர்சன சிந்தனையை பயிற்றுவிக்கும் ஊக்குவிக்கும் கல்வி முறைகளுடைய நாடுகள் உள்ள பாடசாலைகளில் தங்கள் பல நூறு ஆண்டுகால கதையை பொய்கள் மற்றும் முரண்பாடுகள் இல்லாமல் கற்பிக்க முடிகிறது. நீண்ட காலமாக நமது வகுப்பறைகள் கதைகளால் எதிரொலிக்கின்றன. அவை கிளறிக்கொண்டே இருந்தாலும் தற்செயலாக பிரிவினையின் விதைகளை விதைத்துள்ளன. இளவரசர் விஜயனின் புராண வருகை, துட்ட கைமுனுவிற்கும் எல்லாளனுக்கும் இடையிலான மகிமைப்படுத்தப்பட்ட மோதல் போன்ற விவரிப்புகள் எவ்வளவு கவர்ச்சிகரமானதாக இருந்தாலும் ஒன்றிணைக்கும் பாலங்களை விட பிரிக்கும் ஆயுதங்களாக மாறிவிட்டன. இதேவேளை சிங்கள வரலாற்றியலின் இயல்பான அழகியல் நிறைந்த பக்கங்கள் வரலாறாக கற்பிக்கப்படுவதில்லை. உதாரணமாக, இளவரசர் சாலியருக்கும் அசோகமாலாவுக்கும் இடையிலான காதல் கதை நாம் கட்டமைத்த செயற்கையான எல்லைகளை கடந்து செல்கின்றன. இங்கே ஒரு இளவரசன் பாராபட்சத்திற்கு பதிலாக அன்பை தேர்ந்தெடுத்தான். சாதிக்கும் இனத்திற்கும் அப்பால் சென்று குணத்தில் மதிப்புள்ள ஒரு பெண்ணை அரவணைத்தான். அவர்களின் சங்கமம் சிறிய மனங்கள் உருவாக்கும் சிறிய பிளவுகளை காதல் வெல்லும் என்பதற்கான அறிவிப்பாகும். ஆனால் அது எமது பாட புத்தகங்களில் இல்லை. நமது சுதந்திர போராட்டம் பற்றி நமக்கு சொல்லப்படும் கதைகள் அபத்தமானவை. சுதந்திரத்துக்கு பிந்தைய அரசியலை விரிவாக படிக்க முன்னர் தேசியவாத காய்ச்சல் தொற்ற வைக்கப்படுகிறது. குழந்தைகள் மனிதராக இருப்பதன் அர்த்தம் என்ன என்பதை புரிந்து கொள்வதற்கு முன்பே சிங்கள அல்லது தமிழ் இன அடையாளங்களை கற்றுக்கொள்கிறார்கள். இந்த ஆரம்பகால அடையாளங்கள் இளம் மனங்களில் செயற்கையான எல்லைகளை உருவாக்குகின்றன. அவை திறந்த மற்றும் வரம்பற்றதாக இருக்க வேண்டும். 5 வயது குழந்தை முதன்மையாக ஒரு இனக்குழுவை சேர்ந்தவராக அடையாளம் காண கற்பிக்கப்படும் போது அவர்கள் மனித அனுபவம் மற்றும் தொடர்பின் முழு நிறமாறலையும் ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக நாம் மற்றும் அவர்கள் என்ற குறுகிய கண்ணோட்டத்தின் மூலம் உலகை பார்க்க தொடங்குகிறார்கள். இலங்கையில் வரலாறு பாடமாக கற்பிக்கப்படுவதற்கான நல்லதொரு எடுத்துக்காட்டாக இல்லை. குறிப்பாக பல் பண்பாட்டு சூழலில் பிள்ளைகளுக்கு கற்பிக்கப்படும் வரலாறு என்பது மிகுந்த பக்கச்சார்பானதாக, வன்மம் மிக்கதாக மாறியுள்ளது. இந்த பின்புலத்தில் வரலாற்றை கட்டாய பாடமாக்குவது என்பது சிக்கலானது. இலங்கை கடந்த அரை நூற்றாண்டு கால வரலாறு வன்மமும் வன்முறையும் நிறைந்தது. அதை திறந்த மனதுடன் பேச இலங்கையர்கள் தயாராக இல்லாத போது வரலாற்றை கற்பிப்பதில் பலனில்லை. இலங்கை அரசாங்கம் தமிழர்களுக்கு இழைத்த கொடுமைகளை ஒரு பக்கத்தில் வைத்துவிட்டு 1971 1988 முதல் 89 அரசாங்கங்கள் நிகழ்த்திய அரச பயங்கரவாதத்தை பேச தயாரா என்ற கேள்விக்கு எதிர்க்கட்சி தலைவர் முதலில் பதில் சொல்லட்டும். அதற்கு பிறகு வரலாறு கற்பித்தல் குறித்து பேசலாம். நிறைவு குறிப்புகள். கல்வியில் விமர்சன சிந்தனை தவிர்க்கவியலாதது. இது சமூக முன்னேற்றத்தின் முதன்மையான தீர்மானிப்பாகும். மாற்றத்தை எதிர்த்து வழக்கமான மரபுகளை பின்பற்றினால் சிறந்த சமூகத்தை நோக்கி நகர்வது சாத்தியமில்லை. அதே பாதையில் இருப்பது எளிது. ஆனால் முன்னேற்றத்தை காண விரும்பும் எதிலும் எந்த நேர்மறையான மாற்றத்தையும் எதிர்பார்க்க முடியாது. கல்வியை பொறுத்தவரையில் பாடத்திட்டத்தின் முதல் கட்டங்களில் இருந்து மிகவும் மதிப்புமிக்க விமர்சன சிந்தனை மேலோங்கி இருந்தால் மட்டுமே கற்றல் விளைவுகளில் எந்த அர்த்தமுள்ள மாற்றமும் வர முடியும். இலங்கையின் எந்த ஒரு கல்வி சீர்திருத்தத்திற்கும் சில அவசியமான முன் நிபந்தனைகள் உண்டு. அவற்றை தவிர்த்துவிட்டு கல்வி சீர்திருத்தம் குறித்து பேசவியலாது. அதில் முதன்மையானது இலவச கல்வியை முழுமையாக உறுதி செய்தலும் அதற்கான நிதியை அரசாங்கம் குறையின்றி ஒதுக்கலும் ஆகும். இலவச கல்வி கொள்கை பாதுகாக்கப்பட்டு வலுப்படுத்தப்படல் வேண்டும். அடுத்ததாக இன மத சாதிய சார்புகள் நீக்கப்பட்ட அனைவருக்கும் சமமான அணுகலை வழங்கக்கூடியதாகவும் வேறுபாடுகள் அற்றதாகவும் கல்வி திட்டத்தையும் கல்வி வழங்கலையும் உறுதிப்படுத்தல். இதன் மூலம் வெளிப்படுத்தப்பட விரும்புவது யாதெனில், கல்வி சீர்திருத்தம் என்பது வெறும் பாடத்திட்டத்தை சரி செய்வது அல்லது நிர்வாக கடமைகளை மாற்றுவது மட்டுமல்ல. இது ஒரு ஆழமான சித்தாந்த செயல்முறையாகும். இதனாலேயே அரசாங்கத்திடம் வெளிப்படைத்தன்மையை எல்லோரும் எதிர்பார்க்கிறார்கள். சர்வதேச நாணய நிதியத்தின் வழிகாட்டலில் அரசாங்கம் இயங்குகிறது என்பது ரகசியமல்ல. இதனாலேயே நவதாராளவாதத்தால் கபலீகரம் செய்யப்பட்ட ஓர் சீர்திருத்தத்தை நோக்கி நாம் நகர்கிறோமோ என்ற அச்ச உணர்வு தொற்றிக்கொள்கிறது. இலங்கை அதன் சமூக நலன்களில் பலவற்றை ஏற்கனவே பறிகொடுத்துவிட்டது. எஞ்சியிருப்பது இலவச கல்வியும் இலவச மருத்துவமுமே. அதையும் காவு கொடுப்பதற்கான ஒத்திகைதான் இந்த சீர்திருத்தங்களா என்பதற்கு காலம் பதில் சொல்லும். நிறைவாக ஒன்றை நினைவில் கொள்வது நல்லது. கல்வி வர்த்தகமாக மாறும் போது மாணவர்கள் நுகர்வோராக மாறுகிறார்கள்.
கல்வி பண்டமாகிறது. பொது நன்மை என்பது தனியாரின் லாபத்துக்குரியதாகிறது. நன்றி.